கடைக்கு போயிட்டு முதல் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வெல்கம் பேக் டு another episode of ப்ளூ லைஃப். இன்னைக்கால வீடியோவில் பார்த்த மாதிரி தான் ரேஷன் கடைக்கு அமிச்சிட்டாங்க நண்பர்களே. சரி, இன்னைக்கு ரேஷன் கடையில் எப்படி பேக்கை தூக்கிட்டு போகிறங்கிற கிளாஸ் ஒன்று தரேன். ஃபஸ்ட்டு 2 பெரிய மூட்டையை தூக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஸ்கூட்டியில் போனால் இன்னொரு ப்ளஸ் இந்த குட்டி சக்கரை பருப்பு அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பேக்கில் போட்டு காடி எடுத்துக்கலாம்னா முக்கியமான விஷயம் போகிற வழியில் அப்பப்போ கீழே பார்த்துக்குங்க, இல்லைனா கீழே வந்துடும். சரி, ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் ஹார்லிக்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு குடிப்பேனா நான்? அதுக்கப்புறமா காலை உணவு, அதுக்கு கூடவே நெக்ஸ்ட்டு மதிய உணவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டை ஒரு டேராவை போட்டிருந்தேன். தோழர் கூப்பிட்டு டே வட்டா மச்சா ஒய்ப் பண்ணலாம், பசங்களாம் வந்திருக்காங்க, என்ஜாய் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை அப்படிலாம் சொன்னால் என்னென்னமோ சொன்னான். சரி ஓகே, மனசை கரெக்டாக நானும் காடி எடுத்துகிட்டு அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு போட்டு நேராக அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டு போகிற வழியில் பார்த்தேன். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இடி மின்னல் புயல் எல்லாமே இருந்துச்சு போல். கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது, கொஞ்ச நேரம் என்னடா மழை பெய்கிற மாதிரி இருக்குது, நடுவில் துறல் வேறு போடுச்சு. அதுக்கப்புறம் நேராக நம்ம தோழருக்கு வெயிட் போனால் நம்ம எல்லாம் தோழர் வெயிட் பண்ணிருந்தாங்க. நம்ம தோழர் வேறு ஃப்ரீ ஷோ காமிச்சிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் காடி எடுத்துகிட்டு போகலான்னு தெரியாமல் சொல்லிட்டேன். என்ன முன்னாடி வச்சுட்டு ஏதோ பச்சை குழந்தை கூட்டு போகிற மாதிரி அவன் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். டே வேணாண்டா விட்டுறான்னு சொல்கிறேன், கதற விட்றான். என்னென்னவோ. அதுக்கப்புறம் நேராக மாலுக்கு போகணும் நண்பர்களே. மாலுக்கு போய் ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு நான் வீடியோ இருக்குது நம்ம நண்பர்களுக்கு பொறுக்கல, கையை வேறு ஓடையெல்லாம் விட்டு என் மேலே கடுப்பேற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் ஏதோ ஸ்பைடர்மேன் ஷோ போயிட்டுருச்சு. உண்மையான ஸ்பைடர்மேனே நான் இங்கே இருக்கேன், நீங்கள் என்னடா ஷோ நடத்துறீங்க அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே போனால் என்ற கைதிகள் ட்ரெஸ் எல்லாம் இப்போ கரெக்ஷனில் வச்சுருக்காங்க போல். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தோழருக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்னு நம்ம உள்ளே இறங்கிட்டோம். ஏன்னா நம்ம தான் காஸ்டியூமில் கொஞ்சம் பெரிய ஆளாச்சு. எடுக்கிறானுங்க, எடுத்து கொடுத்தா வந்துடுறானுங்க. சூப்பர் சட்டை இவர் 4 பேரில் ஒருத்தர் டக்குனு அவுட் ஆகிட்டா. எங்கேயோ காடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தான். கடைசியில் என்னடா இதில் உட்கார வச்சிட்டிங்களா பஸ் ஸ்டாண்டில்? அதெல்லாம் ஸ்டாண்டிங்கில் 2 வெஹிக்கிளில் ஸ்டாண்டிங்கில் வந்தவன் நான். என்ன போய் இப்படி உட்கார வச்சிட்டிங்களான்னு திட்டிட்டு கடைசியாக அதை சால்வ் பண்ணுறதுக்காக சவர்மா கடைக்கு போயிட்டு ஒரு அருமையான சவர்மா நான் மட்டும் சாப்பிடலாம், பக்கத்தில் இருக்கிறதுலாம் பிடிங்கி தின்னுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சிட்டேன்.